லூக்கா 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, அல்லது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை படிக்கிறோம். எருசலேமை பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார், ஏன் அனுப்பப்பட்டார் அப்படின்னா, அவர் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், நான் இஸ்ரவேல் மக்களுக்காகவே வந்தேன் என்பது போல இயேசு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த யூத ஜனம் இவரை அறிய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும் என்றுதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். வந்த இயேசு கிறிஸ்து எருசலேமில் அதிகமான கிரியைகள் எதையுமே செய்ய முடியாமலே அவருடைய ஊழியங்கள் இருந்ததை பார்க்க முடியும். தன்னுடைய முதல் அற்புதத்தை கூட எங்க செய்தார் அப்படின்னா, எங்க செய்தார்? கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்தார். ஏன் கலிலேயாவில் உள்ள கானா ஊர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த நாட்டில் 2 கானா இருந்துச்சு, 2 கானா ஊர் இருந்துச்சு. ஒன்னு கலிலேயாவில் உள்ள கானா, இன்னொன்று பெத்தானியாவுக்கு பக்கத்துல ஒரு கானா ஊர். இந்த 2க்கும் வித்தியாசம் காண்பிக்கும்படி கலிலேயாவில் உள்ள கானா ஊர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய ஊழியத்தினுடைய சீசர்களை தெரிந்தெடுக்கிறது கூட எங்க தெரிந்தெடுக்கிறாரு அப்படின்னா, கலிலேயாவில் தான் தெரிந்தெடுக்கிறாரு. நீங்க அப்படியே நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு தடவை திரும்பி கேட்டா, ஏன் எருசலேம் பக்கமே அவர் போகல? எருசலேமுக்கு போனாரா அப்படின்னு கேட்டா, தன்னுடைய 3 வருட ஊழியத்துல இயேசு கிறிஸ்து எருசலேம் பக்கம் 6 முறை போயிருக்கிறார். 6 முறையும் அற்புதம் செய்யும்படி போனார், அப்புறம் பிரசங்கம் பண்ணும்படி போனார் என்று நாம் சொல்ல முடியாது. அந்த 6 முறை பயணமும் அவர் ஏதாவது பண்டிகைகளுக்கு போயிருக்கிறத தான் நீங்க வழக்கமா பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தன்னுடைய ஊழியத்தின் 1ஆம் ஆண்டிலே பஸ்கா பண்டிகைக்கு போகிறார். என்ன பண்டிகை? ஒவ்வொரு யூதனும், கொஞ்சம் நல்லா நீங்க கவனிக்கணும் நான் சொல்றத, ஒவ்வொரு யூதனும் வழக்கத்தின்படி பஸ்கா பண்டிகையை அனுசரித்தே ஆக வேண்டும். யூதர்கள் பஸ்காவை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தவறவிடக்கூடாது என்பது நியதியாக இருந்தது. அப்ப இயேசு தன்னுடைய பஸ்காவை ஆசரிக்கும்படி 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரத்துல முதலாவது தன்னுடைய ஊழிய ஆண்டில் முதலாவது துவக்கத்திலே போகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யூத பண்டிகை ஒன்று அங்கு நடக்கிறது, அதற்காக எருசலேமுக்கு போகிறார். எருசலேமில் ஆண்டவர் செய்த அற்புதம் ஒன்று அங்கு இருக்கிறது. அங்கே பெதஸ்தா குளத்துல அற்புதம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தன்னுடைய ஊழியத்தின் 2ஆம் ஆண்டுல பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி இயேசு கிறிஸ்து மறுபடி எருசலேமுக்கு போகிறார். இது 3வது பயணம். இது எருசலேமுக்கு 3வது பயணம். அப்புறம் யோவான் 7ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்துல இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். எதுக்கு போகிறாரு? கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படி போகிறார். இது அவருடைய 4வது பயணம். எருசலேமுக்கு இது ஒரு 4வது பயணம். 5வதாக யோவான் 10ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்தீங்கன்னா, பிரதிஷ்டை பண்டிகை. என்ன பண்டிகை?
அந்த பிரதிஷ்டை பண்டிகைக்கு போகிற வார்த்தையை தான் லூக்கா 13ஆம் அதிகாரத்திலையும் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன பிரதிஷ்டை பண்டிகை? ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்று யூதர்கள் ஒன்றை கொண்டாடினார்கள். அந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்து அந்த 5வது முறையாக போகிறதை பார்க்கிறோம். 5வது முறையாக போகும்போதுதான் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவளே, அப்படி என்று தன்னுடைய வார்த்தைகளை ஆரம்பித்து, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ முறை உன்னை கூட்டி சேர்க்க ஆசையா இருந்தேன், உனக்கோ மனது இல்லாம போயிருச்சு அப்படின்னு 5வது முறை பயணத்துல தான் எருசலேமை பார்த்து பேசுகிறார். 6வது பயணம் இயேசு 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த பயணம் தான் இறுதி பண்டிகை, அல்லது இப்படி சொன்னா தன்னுடைய 3ஆம் ஆண்டினுடைய பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறார். அது இறுதி பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்தில் தான் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே சிலுவையில் அறையப்பட போகிறார். அந்த பயணத்துக்கு போகும்போதுதான் கழுதையின் மேல் ஏறி ராஜாவை போல அவர் போகிறார். அந்த பயணத்தில் தான் அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் அவரை துதிக்கிறார்கள், அவரது ஆர்ப்பரிக்கிறார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிறார்கள். இப்படி தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்கிறார். 6வது முறையாக போகும்போது இந்த பயணத்துக்கு ஒரு பேர் சொல்லணும்னா அது அவருடைய இறுதி பயணம். என்ன பயணம்? அப்ப அதிகமா இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனது எல்லாமே பண்டிகை ஆசரிக்கத்தான் அதிகமா போயிருக்கார். என்ன ஆசரிக்க? ஆனா பெத்தானியாவுக்கு போயிருக்கிறார், கலிலேயாவுக்கு போயிருக்கிறார், யூதேயாவின் பல பகுதிகளுக்கு போயிருக்கிறார். போன இடத்திலெல்லாம் இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா இங்க மட்டும் கவனிச்சீங்கன்னா பண்டிகை ஆசரிக்க மட்டும்தான் போகிறார். ஏன் அப்படின்னா இந்த எருசலேமில் உள்ளவர்கள் மிக முக்கியமாக ஆசாரியர்களும் வேதபாரர்களும் நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் இவங்கெல்லாம் தேறினவர்களுமா இருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து போகிற போதெல்லாம் அவரிடத்தில் சந்தேகத்தின் பேரிலேயே கேள்வி கேட்டார்கள். நீர் சொல்லும், நீர் யாரு? நீர் ஏன் இங்க வந்திருக்கிறீர்? நீர் யாரு? அப்போ கேட்ட உடனேயோ இயேசு சொல்றாரு, நான் யார் என்று உங்களுக்கும் தெரியும், யார் என்று எனக்கு தெரியும். நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், பிதா என்னை அனுப்பினார். ஏய், பிதா என்னை அனுப்பினார் சொல்லாத என்று அவருக்கு விரோதமாக தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவருக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறதிலேயே எருசலேமில் இருந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே எருசலேமுக்காக ஒரு அற்புத விஜயம், ஒரு பிரசங்க விஜயமாக இயேசு போகவில்லை. கடைசி பயணத்துல போகும்போதுதான் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறத நீங்க பார்க்க முடியும். கடைசி பயணத்துல தான் பஸ்காவை ஆசரித்து தேவாலயத்தை சாட்டை எடுத்து சுத்திகரிக்கிற வேலையெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க கவனிக்கணும், எருசலேமுக்கு போகிறாரே, இந்த எருசலேமுக்கு போகும்போது 2 முறை எருசலேமை பார்த்து பேசுகிறார். 2 முறை எருசலேமை பார்த்து பேசுகிறார். முதல் முறை பேசுறது தான் இந்த 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 2வது முறை பேசுகிறார், அது 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். முதலாவது முறை என்ன பேசுகிறார்? என்ன பேசுகிறார்? எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவர்களே. கவனிக்கணும், உன்கிட்ட வந்த எல்லாரையும் நீ கல்லறிந்து கொன்றவள். தெரியும் யார்ல இருந்து எங்க வரைய சொல்றாரு? கடைசி தீர்க்கதரிசியா இருக்கிற சகரியா வரைக்கும் அவர் சொல்றார், நீங்க எல்லாரையும் கல்லறிஞ்சீங்க, என்னை குறித்து சொன்னவர்களை கல்லறிந்து கொன்றீங்க. இப்பயும் உங்களுக்கு நேராய் நான் அனுப்பப்படுகிறேன். அனுப்பப்படுகிற என்னை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அனுப்பப்பட்டேன், உங்களுக்காகத்தான் அனுப்பப்பட்டேன். எப்படி அனுப்பப்பட்டேன் அவர் சொல்றாரு பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். உங்களுக்கு என்னெல்லாம் போயிருச்சு? இது முதல் முறை எருசலேமை பார்த்து பேசுறார். 2வது முறை 19ஆம் அதிகாரத்துல பேசுறார். என்ன பேசுறாரு? என்ன பேசுறாரு? இயேசு அந்த நகரத்திற்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு, கவனிக்கணும், ஒரு நகரத்திற்காக இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம்.
2 இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார்னு வாசிக்கிறோம். ஒரு தேவகுமாரன் 2 இடத்துல அழுகிறார். முதல் எங்க அழுகிறாரு? எங்க அழுகிறாரு? எங்க அழுகிறாரு? யோவான் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மரியாள், மார்த்தாள், லாசர் இருக்கிற இடத்துல அழுகிறாரு. அப்ப எவ்வளவு அன்பு இருந்தா அழுதுருப்பாரு அப்படின்னு பார்க்கணும். 2வது எங்க அழுகிறாரு அப்படின்னா எருசலேமை பார்த்து அழுகிறார். இந்த எருசலேமை எங்க நின்னு பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து இந்த பவனியாக எங்க இருந்து போறாருன்னா பெத்தானியாவில இருந்து எருசலேம் வரை பவனி போகிறார். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பெத்தானியாவில இருந்து எருசலேமுக்கு பவனி, எரிகோல இருந்து எருசலேம் போலாம், அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பாதைகள் இருக்கும். இப்ப அவர் பெத்தானியாவில இருந்து எருசலேமுக்கு போகிறார். இந்த போகிற பாதைகள் இப்படி மலைப்பாங்கான பகுதிகள். இப்படி போகும்போது ஒலிவமலைக்கு சமீபத்தில் வருகிற போது, எங்க வருகிற போது? ஒலிவமலைக்கு சமீபத்தில் வருகிற போது இந்த நகரத்தை அப்படியே பார்க்கிறார். ஒலிவமலைக்கு சமீபத்தில் நின்று இந்த நகரத்தை பார்த்தா அதுக்கு பக்கத்துல கீதரோன் பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு உண்டு. இந்த பள்ளத்தாக்கு நின்று பார்த்தா எருசலேம் அப்படியே அழகா தெரியும். எருசலேம் முழுவதும் தெரியும். எருசலேம் எப்படி தெரியும்? கீழே மோரியா மலை, அதற்கு மேல சியோன் மலை. கீழே மோரியா மலை, அதற்கு மேல சியோன் மலை. இந்த மோரியா மலையில தான் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மோரியா மலையில தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாய் இருக்கிற ஈசாக்க பலியாக பாவனையாக காண்பித்த இடம் இங்கே இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அப்படியே பார்க்கிறாரு. அதற்கு மேல சியோன் மலை இருக்கு. எருசலேமே அப்படி சுற்றி மலைகளால் சூழப்பட்டதுதான். சியோனு எருசலேமும் வேற வேற கிடையாது. சியோனு எருசலேமும் ஒண்ணுதான். எருசலேமை சுற்றி இருக்கிற மலைகளுக்கு பேரு சியோன். அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். வேதத்துல சியோன் சொல்லப்படுற இடமா இருந்தாலும் எருசலேம் சொல்லப்படுற இடமா இருந்தாலும் அது ரெண்டும் ஒரே ஊரை, ஒரே இடத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் தான். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இங்க இருந்து ஒலிவமலையில இருந்து அதை பார்க்கிறாரு. பார்க்கிற போது மோரியா மலை தெரியுது, சியோன் மலை தெரியுது. மோரியாவிலே தேவாலயம் இருக்கிறது. அதற்கு மேலாக சியோன் மலையில ஏரோதனுடைய அரண்மனை இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஏரோதனுடைய அரண்மனை இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிறார். பார்த்துட்டு ஆண்டவர் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். சந்தோஷப்படணுமா கண்ணீர் விடணுமான்னு கேட்டா சந்தோஷப்படணும். கண்ணீர் விட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நகரத்திற்காக நான் வந்தேன், எருசலேமை காப்பதற்காக வந்தேன், எருசலேமுக்கு உதவ வந்தேன், எருசலேமை தப்புவிக்க வந்தேன். ஆனால் இந்த எருசலேமோ என்ன செய்தது? 42ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாய். அப்படின்னா இந்த வாய்ப்பு கடைசி இல்லையா? இனி உனக்காக ஒருவர் என்ன செய்யப்படுறதில்ல, அனுப்பப்பட போகிறதில்ல. அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளில் இருந்து கடைசியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டாரு. அப்ப சொல்றார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால். அப்படின்னா எருசலேமுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நிலையில் ஆண்டவர் வர்றாரு. ஆனா எருசலேம் இவருடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம் தன்னுடைய மனம் போன போக்கில் நிற்கிறது. எருசலேம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போகிறது. எருசலேம் அப்படினாலே சாலோம் அப்படின்ற அர்த்தம் சொல்லுவாங்க. சமாதான நகரம் என்று பெயர். எருசலேமுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அது பரிசுத்த நகரம் என்று பெயர். எருசலேமுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அது இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம் என்று பெயர். ஆனால் சாலோம் என்று சொல்லப்படுகிற இந்த நகரம் இப்பொழுது சமாதானம் இல்லாத நகரமாக இருக்கிறது. பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நகரம் இப்பொழுது அது பாவ நகரமாக இருக்கிறது. கிருபை பெற்ற இந்த நகரம் இப்பொழுது கிருபை இழந்து போன ஒரு நகரமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் சொல்லுகிறார், ஒரு லாஸ்டா கடைசியா ஒரு வாய்ப்பு. ஓ எருசலேமே, எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆனா நீ அறிய மனதில்லாம நீ போனதினால உன் கண்களுக்கு மறைவாய் போயிருச்சு.
கவனிக்கணும். இந்த எருசலேமை ஆட்சி செய்தது யாருன்னு கேட்டா மெல்கிசேதேக். அவருக்கு பேர் என்ன பேரு? சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜானா எருசலேமின் ராஜா. இந்த ராஜாவுக்கு தான் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். நம்ம அது ரொம்ப பெருசா போனோம்னா அது ரொம்ப ஒரு இது. அப்ப இந்த ஆட்சி செய்தது யார் என்றால் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் யார் என்று கேட்டால் இயேசுவுக்கு ஒப்பனையாக பூமியிலே வாழ்ந்தவர். அப்ப இந்த எருசலேம் ஒரு காலத்தில் இயேசுவால் ஆளப்பட்ட நகரம் என்று அறியப்பட்டது. இப்பொழுது அது மனிதர்களால் ஆளப்படுகிறது, மனிதனுடைய கைகளுக்குள்ளாக இருக்கிறது. ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், அதைப் போல பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் போன்றவர்கள் இந்த நகரத்தை தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய உபதேசங்களை, தங்களுடைய கற்பனைகளை, தங்களுடைய காரியங்களை கொடுத்து இவர்கள் தேவனை விட்டு ஜனங்களை விலக்கி வைத்திருந்ததை பார்க்க முடியும். அப்பதான் இந்த எருசலேமுக்கு உதவி செய்யும் வண்ணமாக எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறாரு. பரிதாபமான நிலையில இயேசு கண்ணீர் விடுறாரு. ஏன் விடுறாருன்னா, எருசலேமே, நான் உன்கிட்ட அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், உனக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. கேக்குறீங்களா? நம்மளை பார்த்து ஆண்டவர் காலையில சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளும்படி, உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளும்படி உன்னிடத்துல நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், ஐயோ ஏற்றுக்கொள்ளல. இரண்டாவது அவர் சொல்றாரு லூக்கா 19ல, நான் யாரையெல்லாம் அனுப்பினேனோ அவர்களை உனக்கானவர்களாக அறிந்து கொள்ளல. உன் காலத்தை அறியாம வாழ்ற, உன்னுடைய சமாதானத்துக்கானவைகளை அறியாம வாழ்கிற, உனக்காக அனுப்பப்பட்ட தேவகுமாரனை நீ அறியாமல் வாழ்ற, இந்த அறியாமையே உன் வாழ்க்கைய அழிச்சு போற்றும் போலயே, இந்த அறியாமையே உன் எதிர்காலங்களை சிதைச்சு போற்றும் போலயே என்று எருசலேமை பார்த்து பரிதாபம் கொண்ட ஒரு இயேசுவாக நிற்கிறார். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுல உங்களை பார்த்து என்னை பார்த்தும் ஆண்டவர் சொல்றது, நான் எருசலேமுக்காக கண்ணீர் விட்டது போல உங்களுக்காகவும் நான் இன்னைக்கு கண்ணீர் விடுறேன். ஏன்? உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிய மனதில்லாமல், உன் காலத்தை அறிய மனதில்லாமல், நான் உனக்காக வந்தவர் என்றதை அறிய மனதில்லாமல், என்னை தேடவோ என் மேல பக்தி வைராக்கியம் கொள்ளவோ மனதில்லாமல் நீ என்னை விட்டு தூரமாய் நிற்கிறாய் என்கிற ஒரு வருத்தத்தை இன்னைக்கு காலையில ஆவியானவர் இந்த ஆலயத்தில் பதிவு செய்ய போகிறார். ஒரு தடவை கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்களேன். ஒருவேளை எருசலேமை போல கர்த்தரை விட்டு விலகி நிற்கிறவர்களாய் இருந்தால் இன்னைக்கு அவர் பட்சமாய் திரும்பும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டது போல, சமாதானத்துக்காக கண்ணீர் விட்டது போல, எருசலேமின் வாழ்க்கைக்காக கண்ணீர் விட்டது போல நீங்களும் வாழ வேண்டும், நீங்களும் சுகித்திருக்க வேண்டும், நீங்களும் பிழைத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்காக அவர் பரிதாபம் கொண்டவராய் இன்றைக்கு இந்த ஆலயத்தின் நடுவிலே நிற்கிறார். சரி, இவ்வளவு பரிதாபப்படுகிறாரே எருசலேமின் மேல, இவ்வளவு கரிசனை கொள்கிறாரே எருசலேமின் மேல, அப்ப இந்த எருசலேம் அப்படி என்ன செய்து விட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஒரு 3 காரியம் இந்த எருசலேம் செய்திருக்கிறது. அதை நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாதுன்னு சொல்ல போறேன். சொல்லலாமா? முதலாவது காரியம் வாசிக்கிறீங்களா? 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிந்தவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். அப்படின்னா விருப்பம் இல்லாத எருசலேம். என்ன எருசலேம்? சொல்லுங்க அந்த வார்த்தைய. விருப்பம் இல்லாத எருசலேம். எதற்கு விரும்பல? எதற்கு விரும்பல? இந்த எருசலேமை கர்த்தர் ஆள விரும்பினார். இந்த எருசலேமுக்கு கர்த்தர் ராஜாவாக இருக்க விரும்பினார்.
ஆகவேதான் தன்னுடைய கடைசி பயணத்துல அவர் கழுதையின் மேல் போகிறார். அதை மீகா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுவார், இதோ உன் ராஜா கழுதையின் மேல் வருகிறார், அவர் சாந்த குணமுள்ளவராய் வருகிறார், உன்னை ஆளும்படி விரும்பி வருகிறார், உன்னுடைய ஒரு தலைவனாக உன்னுடைய ராஜாவாக இருக்க வருகிறார், ஓ எருசலேமே என்று எருசலேமுக்கு நேராக போகிற போது இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று இந்த எருசலேம் நகரத்தார் தள்ளிவிட்டார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக என்கிட்ட சேர்த்து உனக்கு ராஜாவாயிருந்து உன்னை நான் ஆள விரும்புறேன். ஆனா எருசலேமுக்கு ஆண்டவர் ஆளணும்ன்ற விருப்பம் இல்லவே இல்ல. ஆகவேதான் தன்னுடைய வருத்தத்தை இங்க பதிவு செய்கிறார். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன். இன்னைக்கு காலையில ஒரு எருசலேமை போல, சமாதான பட்டணத்தை போல, பரிசுத்த நகரத்தை போல, கிருபை பெற்றவர்களை போல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து ஒரு பரிதாபமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ எருசலேமே, உன்னை நான் ஆள விரும்புகிறேன். ஓ எருசலேமே, உனக்கு நான் ராஜாவாக இருக்க விரும்புகிறேன். அதற்காக உன்னை என்பட்சமாய் சேர்க்க, என்னிடத்தில் சேர்க்க, சாந்தமுள்ள ராஜாவாய் கழுதையின் மேல் வந்து உன்னை என்னிடமாய் சேர்க்க விரும்பின போது நீயோ அதை விரும்பாமல் விலகி போகிறாய். அப்ப எருசலேமின் மேல் இவ்வளவு பரிதாபத்தோடு பேச காரணம் தேவனுடைய ஆளுகையை விரும்பாத எருசலேம். அதனாலதான் 2 முறையும் பேசுகிற போது நல்ல வார்த்தையா எருசலேம் என்னுடைய தேசம் ஆண்டவர் சொல்லவே சொல்லல. அது என்ன விட்டு அப்படியே விலகி அது சமாதானத்துக்கு ஏற்றவில்லை, அறியாத ஒரு தேசமா இருக்குதே. நான் எத்தனை முறை தீர்க்கதரிசியை அனுப்பி அவங்களை அனுப்பி இவங்களை அனுப்பி கடைசியிலே சொந்த குமாரனை அனுப்பி அதை சேர்த்துக்கொள்ள நினைக்கிற போது எருசலேம் மனித ஆளுகைக்கு தன்னை விட்டு கொடுக்கிறது. ஆனால் தேவன் ஆளும்படி விட்டு கொடுக்கலையே. எருசலேம் தன்னைத்தான் ஆளை நினைக்கிறது, ஆனால் தேவன் ஆளுவதற்கு விட்டு கொடுக்கலையே. சபையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆளும்படி விட்டு கொடுக்கிறவங்களா மாறணும். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்களை நீங்களே ஆளக்கூடாது, உங்களை ஒரு மனிதன் ஆளக்கூடாது. கவனிங்க, மோரியா மலை, மோரியா மலைக்கு மேல என்ன மலை? சியோன் மலை. சியோன் மலையில தான் ஏரோதுனுடைய அரண்மனை இருந்தது. அங்க இருந்து ஏரோது எதை ஆள்றான்? யூதா தேசத்தை, எருசலேமை, இந்த நகரங்கள் முழுவதையும் அவன் ஆளுகிறான். யார் ஆளுகிறது? சியோன்ல இருந்து யார் ஆளுகிறது? ஏரோது ஆளுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆள வேண்டியவர் எங்க இருக்காரு? உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உன்னை ஆள வேண்டியவர் இவர்தான். உனக்கான சமாதான காரணர் இவர்தான். உன் வாழ்க்கைக்கானவர் இவர்தான். உன் எதிர்காலத்துக்கானவர் இவர்தான். உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் இவர்தான். ஓ எருசலேமே, உன்னுடைய காவலர் இவர்தான். இவர்தான் உனக்கு வேண்டியதை செய்யணும். இவர்தான் உனக்கான நன்மையை கொடுக்க முடியும். ஆனால் இவர் உன்னை ஆளாதபடி மனிதர்கள் ஆளும்படி உன்னை நீ விற்று போட்டு விட்டாயே. ரோமர்கள் ஆளும்படி உன்னை விற்று போட்டு விட்டாயே. ஏரோதுகள் ஆளும்படி விற்று போட்டு விட்டாயே என்று எருசலேமின் மேல் பரிதாபம் கொள்ளுகிறவராய் பேசுகிறார். இன்னைக்கு காலையிலையும் நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறதே, உன்னை நான் ஆள வேண்டுமா அல்லது இந்த உலகம் ஆள வேண்டுமா? உன்னை நான் ஆள வேண்டுமா அல்லது மனிதன் ஆள வேண்டுமா? உன்னை நான் ஆள வேண்டுமா அல்லது உன்னுடைய மாம்சம் ஆள வேண்டுமா? நீ ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாயா அல்லது தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாயா? ஒரு மனிதன் உனக்கு ராஜாவாக இருக்க வேண்டுமா அல்லது தேவன் உனக்கு ராஜாவாக இருக்க வேண்டுமா? உன்னை ஆளுகிறது யார்? உன்னை நடத்துகிறது யார்? உனக்கு உபதேசிக்கிறது யார்? உன்னை போதிக்கிறது யார்? உனக்கு வழிகாட்டுகிறது யார்? உனக்கு ராஜாவாக நிற்பது யார் என்கிற கேள்வியை இன்னைக்கு காலையில ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். தேவனுடைய ஆளுகையை விரும்பாத ஒரு எருசலேம். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், என்ன ஆண்ட ஆண்டவர் தான் ஆளணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்னை ஆளுகிறவர் ஆண்டவரா இருக்கணும், என் குடும்பத்தை ஆளுகிறவர் ஆண்டவரா இருக்கணும், என் எதிர்கால தலைமுறைகளை ஆளுகிறவர் ஆண்டவரா இருக்கணும். எங்களை ஆளுகிறது ஒரு மனிதன் அல்ல. ஏன்னா இந்த நகரத்தை பார்த்து சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக
எத்தனையோ முறை. அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் சொல்றாரா? நானே இந்த எருசலேமுக்கு எத்தனை முறை வந்துட்டேன்? 6 முறை வந்துட்டேன், 5 முறை வந்துட்டேன், இப்ப 6வது முறையா வர்றேன். எத்தனையோ பேரை அனுப்பி என் பட்சமா உன்னை சேர்க்க நினைத்தேன். பேரு சமாதானம், பேரு பரிசுத்தம், தேவனுடைய நகரம். ஆனா நீ தேவனுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, ஆனா நீ தேவனுடைய கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா நீ தேவனுடைய நடத்துதல்ல இல்ல, தேவன் உன்னை ஆளல. ஒரு பரிதாபமானது. இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கை பேர் என்னது? பேர் என்னது? ஆனா உன்னை ஆளுவது கிறிஸ்துவா? ஆளுகையை விரும்பாத எருசலேம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் என்னை ஆளணும்னு விரும்புறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்களேன். இதே வார்த்தையை தான் இன்னைக்கு சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொன்னார். சாமுவேல்ட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏ சாமுவேலே, ஏன்பா முகங்குப்புற விழுந்து அழுதுகிட்டு இருக்க? ஏன்பா நீ பரிதாபம் கொள்ற? கவனி, இவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை அவர்கள் விரும்பாமல் மனிதன் ஆள வேண்டும் என்று தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் ஆளவா மனிதன் ஆளவா? கேள்வி கேட்டா உடனே சாமுவேல் சொன்னார், சரி அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதெல்லாம் செய்ப்பா. ராஜா வேணும்ன்றானா? ராஜாவை செலக்ட் பண்ணு, நான் ராஜா உனக்கு யாருன்னு காண்பிக்கிறேன், உங்களை ஆளட்டும். தேவனுடைய ஆளுகையில் இருந்தபோது ஒரு குறையும் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஒரு குறையும் இல்லை. யுத்தம் வந்தபோது யுத்தங்களை இவரே முன்னின்று நடத்தினார். தேவனுடைய ஆளுகை இருந்தபோது அவர் நடந்து வருகிற பாதையெல்லாம் கர்த்தருடைய கிருபையும் அவர்களை விட்டு விலகல, அவங்க கூட இருந்தாரு. ஆனா மனித ஆளுகை வந்தபோது தேவன் எங்கே என்று கேட்க வேண்டிய நிலைமை. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கைய தேவனுடைய ஆளுகையை விட்டுட்டு மனித ஆளுகைக்குள்ள தங்களை ஒப்பு கொடுத்து அவர் சொன்னா இவர்தான் எங்களுக்கு எல்லாம், இவர்தான் எனக்கு எல்லாம், அவர் சொல்றதுதான் என்று சொல்லுகிற நிலைப்பாட்டுக்கு நம்ம போயிருக்கோம். என்னை ஆள வேண்டியது ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு காலையில என் கூட ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் குடும்பத்தை நீங்க ஆளுங்க ஆண்டவரே. நல்லா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை ஆண்டா குடும்பத்துல சமாதானம் இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆண்டா உங்களுடைய வாழ்க்கையில குறை இல்லாம இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆண்டா உங்க எதிர்காலம் பாதிக்கப்படாம இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்தா உங்களுக்கு சேதங்கள் வராது. கையை வேத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அது 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனமா அதுல பாருங்களேன். நீ அவர் கூப்பிட்டு அவர் சேர்த்துக்கொள்ள நினைத்து நீ அவரிடத்துல வராததுனால இவர் சொல்றார், இதோ உங்கள் வீடுகள் எப்படி கிடக்குதான், பாழாக்க விடப்படும். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பாழாகிவிடும். தேவனுடைய ஆளுகை இல்லைன்னா வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? பாழாயிரும். மனிதனே, விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களை கர்த்தர் ஆளாவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் பாழாய் போய்விடும், உங்களுடைய எதிர்காலம் வீணாய் போய்விடும். அதனாலதான் நாங்க அடிக்கடி சொல்றது, உங்களை ஆளும்படி கர்த்தருடைய கைகள்ல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆள வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை போதிக்க வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும், ஆண்டவரே நீர் என்னை உபதேசிக்க வேண்டும், ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆளுகைக்குள்ள ஒரு மனிதன் விட்டு கொடுத்தால் தான் அவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலம் வேணும்னா என்னை ஆளுகிறது கர்த்தராக இருக்க வேண்டும். ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்களை மனிதன் ஆளுவதற்கு விட்டு கொடுத்தால் உங்க எதிர்காலம் எப்படி ஆயிடும்? இந்த எருசலேம் சரித்திரத்துல 20 முறை அழிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமண்டமாக்கப்பட்டு ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போனது. பெரிய பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட மகா பெரிய தேவாலயம்
இன்னைக்கு ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் என்ன செய்யுது இருக்கு. ஒத்த சுவர் தான் நிக்குது. அது தீர்க்க தரிசனத்தின்படி நிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு கிறிஸ்து வருவதற்காக அந்த ஒரு சுவர் நிக்குது. இன்னைக்கு அந்த ஒரு சுவர்ல முட்டி முட்டி அழுதுகிட்டு மேசியாவே வாரும், மேசியாவே வாரும் என்று அழுகையின் சுவர் என்று வைத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல்ல ஒரு வழக்கம் இருக்கிறதா, இந்த ஆசாரியர் வம்சத்தை சேர்ந்த பிரதான ஆசாரியர் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லாருமே யுத்தம் பண்ண போகலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இவங்க ஒரே ஒரு தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும். இன்னைக்கும் அது வழக்கத்துல இருக்கிறதாக சொல்றாங்க. அது ஒரு நேற்று ஒரு இதுல படிச்சேன். இன்னைக்கு ஒரு வழக்கத்துல இருக்குது. அவங்க வேதத்தை படிக்கிறது, அதை போதிக்கிறது, அதை இது பண்றது என்ற அந்த வழக்க முறைகள் இன்னைக்கு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா யார் நம்மை ஆளுகிறது என்ற கேள்வி வர்ற இடத்துலதான் கர்த்தர் ஆள வேண்டும் என்ற இடத்துக்கு. அப்ப இது விரும்பல. எருசலேம் என்ன செய்யலையா, என்னை ஆண்டவர் ஆளட்டும்னு விரும்பல. அன்று முதல் ஆண்டவர் ஆளுவதற்கு விரும்பல. சிலருக்கு விருப்பம் கிடையாது, கர்த்தர் நடத்தணும்ன்ற விருப்பம் கிடையாது, கர்த்தர் ஆளட்டும்ன்ற விருப்பம் கிடையாது, என்ன ஆண்டுடைய ஆளுகைக்குள்ள தரணும் என்ற விருப்பம் இல்லை. சிலர் தங்களையே தாங்களே ஆளுவார்கள். நானே தான் எல்லாம், நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு யாரு என்று தங்களை தாங்களே ஆளுகிறவர்கள். தன்னைத்தானே ராஜாவாக அறிவித்துக் கொண்ட அப்சலோமை போல தங்களை தாங்களே ஆளுகிறவர்கள், தங்களுக்கு தாங்களே ராஜாவாக்கி கொள்ளுகிறவர்கள், தங்களுக்கு தாங்களே பேருண்டாக்கி கொள்ளுகிறவர்கள் பார்க்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீயே ஆளாத, உன்னை வேற ஒருவனும் ஆளவும் கூடாது. ஆளுகிறதா இருந்தால் நான் தான் உன்னை ஆளணும். என் இதயத்தின் ராஜாவாக இயேசு இருக்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் குடும்பத்தின் ராஜாவாக இயேசு இருக்கணும். அப்ப ஆளுகையை விரும்பாத எருசலேம் தேவனுடைய ஆளுகையை விட்டு விட்டது. அந்த ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மறுத்ததுனால அது பாழாக்கப்படுகிறது, அது சிதறடிக்கப்படுகிறது. எருசலேம் பூமியில அங்கங்கும் சிதறடிக்கப்படுகிறார்கள். பட்டணத்தின் பேர் இருக்கிறது, ஆனா பட்டணத்தை ஆளுகிறவர்கள் வேறொருவராயிருக்கிறார். தீமை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, பொல்லாப்புகள் இருக்கிறது, நன்மையை காண முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆளுகை. இரண்டாவது ஒரு விஷயம், விரும்பாத எருசலேம் தேவனுடைய ஆளுகைய. இரண்டாவது எருசலேம் எப்படிப்பட்ட எருசலேம்? ஏன் இவ்வளவு பரிதாபத்தோடு உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும் என்ற ஒரு வேதனையான குரலோடு, அழுகையின் குரலோடு பேசுகிறார் அப்படின்னு கேட்டா 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்களேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவளே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ, அந்த வார்த்தையை பாருங்க, நான் எத்தனையோ தரமோ. அப்ப கூட்டி சேர்த்துக்கொள்ள தன் சிறகை விரித்து நிற்கிற, உனக்கு ஆபத்து இருக்கு, உனக்கு யுத்தம் இருக்கு, உன்னை அழிக்க வர்றான், ஐயோ எருசலேமே எருசலேமே அப்படின்னு கூட்டி சேர்க்க எத்தனையோ முறை முயற்சி எடுத்தோம். விலகி விலகி போகிற எருசலேம். எருசலேம் எப்படிப்பட்ட எருசலேம்? விலகி போகிற எருசலேம், விலகி நிற்கிற எருசலேம். சிறகுக்குள்ள வா, நிழலுக்குள்ள வா, என்கிட்ட தஞ்சமாகி விடு, என்கிட்ட அடைக்கலம் புகுந்து விடு, என்கிட்ட வந்துரு. எத்தனையோ முறை தான் சிறக விரித்து ஆண்டவரை கூப்பிட்ட போதும் அவர் நிழலுக்குள்ள வர மனதில்லாம விலகியே நிற்கிற எருசலேம். விலகி விலகி போகிறது. அங்க அழகா சொல்றாரு, கூட்டி சேர்க்க எத்தனையோ தரமோ. உன் பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சேர்க்க முயற்சி செய்தேன், சேர்த்துக்கொள்ளணும் வந்தேன். உன் பிள்ளைகள் எல்லாம் என்ன கண்டா விலகி விலகி ஓடுறாங்க, விலகி விலகி போறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த எருசலேம் தேவனுடைய ஆளுகையை விரும்பாத எருசலேம் மட்டுமல்ல, தேவனை விட்டு விலகி செல்லுகிற எருசலேம். நம்ம ஆண்டவரை விட்டு விலகுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. யாரை விட்டுனாலும் விலகலாம், யாரை விட்டுனாலும் பிரியலாம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம கூட இல்லாம போயிருவாங்க.
இன்னைக்கு நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்ற எத்தனையோ பேர் நம்மளை விட்டு நேசிக்காம பேசாம கூட என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. அது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய சுய சித்தம், அது அவங்களுடைய சுய விருப்பம். ஆனா ஒரு மனிதன் தேவனை விட்டு மட்டும் விலகவே கூடாது. சொல்லுங்க, யாரை விட்டு விலகக்கூடாது? தேவனை விட்டு விலகக்கூடாது. ஏன் விலகக்கூடாது? எப்படின்னா, ஒரு மரத்திற்கு எப்படி பூமியில வேரூண்டி நிக்கிறதுக்கு பூமி உதவி செய்தோ, அதுபோல நான் வாழ்றதுக்கு உதவி செய்கிறது ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். எப்படி மரமானது நிற்கவும் பிழைக்கவும் வாழவும் இந்த பூமி ஒரு உதவியாக இருக்கிறதோ, அதுபோல நானும் வாழ்வதற்கு வளர்வதற்கு உதவியாக ஆண்டவர் இருக்கிறார். என் வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், யாருக்காகவும் விலகி போகவும் மாட்டேன், எவரை நம்பியும் விலக மாட்டேன். நான் ஒரே ஒரு தேவனை என் வாழ்க்கையில நம்பி அவரை பின்பற்றுவேன் என்ற உறுதியோடு நம்ம விசுவாசி எல்லாரும் வாழணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இடத்திலே அவரை விட்டு விலகணுன்ற எண்ணம் வரவே கூடாது. எதை நம்பி விலகுறீங்க? யாரை நம்பி விலகுறீங்க? யாரை நம்பி விலகுறீங்க? எதுக்காக ஆண்டவரை விட்டு விலகி போக நினைக்கிறீங்க? தூரமா ஏன் ஓடுறீங்க? சொத்தையும் ஆஸ்தியும் பிரித்து கொண்டு தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன இளையகுமாரனை போல நீங்கள் எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு தூரமா போவதற்கு என்ன காரணம்? உங்களை சுற்றி யார் இதை செய்யும்படி தூண்டுகிறார்கள்? ஏன் கர்த்தரை விட்டு விலகி போகிறீர்கள்? நான் சொல்லட்டுமா, நம்மை இழுத்து கொண்டு போகிற எவருக்கும் நிழல் கிடையாது. அவர் சொல்றார், இயேசு என்கிட்ட மட்டும் இருப்பா, உன்னை பாதுகாக்கிற நிழல் என்கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லும்போது, சிறகுகளின் நிழலிலே நாங்கள் களி கூறுகிறோம், நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடியினால் சந்தோஷமாயிருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு விலகவே விலகாத, என் வேதத்தை விட்டு விலகாத. ஆண்டவர் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்பனைகளை பிரமாணங்களை கொடுக்க நினைத்து மோசே மலை மேல கூட்டிட்டு போயிருக்கிறார். மோசே மலை மேல கூட்டு போயிட்டு பிரமாணங்களை கற்பனைகளை எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கையிலே இவங்க அந்த எதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அதுக்கு விரோதமா இங்க பூமியில் இங்க பாவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரேன்னு சொன்னா இங்க ஒரு கண்ணுக்குட்டி உருவாகிக்கிட்டே இருக்கு. இங்க ஒரு அவர் ஒருவரே சேவின்னு சொன்னா இங்க என்ன செய்யறாங்க? ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படியே வித்தியாசம் நடந்துகிட்டே இருக்கு. அழகா அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், கர்த்தர் கொடுத்த கற்பனையை சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். எப்படி? சீக்கிரமாய்ன்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கோம். ஏன் அப்படின்னா சீக்கிரம்னு என்ன அர்த்தம்? இன்னும் வந்து கையிலே வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்து எழுதப்பட்டு கொண்டு இருக்கும் போதே இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கான்? தேவனுடைய கற்பனைகளை விட்டு வேகமாய் விலகுகிறார். உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில தேவனுடைய கற்பனைகளை கடைபிடித்து வாழ முடியாதபடி வேதத்தை விட்டு விலகி போகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். வேத வசனத்தை விட்டு, வேத வார்த்தை விட்டு விலகி விலகி போகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். நான் சொல்லுவேன், இதை விட்டு விலகி போகாதீங்க. அதனாலதான் அழகா சொன்னாரு யோசுவாட்ட, எப்பா வேத வசனம் வாயை விட்டு விலகிடக்கூடாது, இந்த பிரமாணம் வாயை விட்டு விலகிடக்கூடாது, அது வாயில என்ன செய்யட்டும் இருக்கட்டும், எப்பயும் அதை படிச்சு கொண்டு தியானித்து கொண்டே இரு. இது உன்னை விட்டு விலகலனா நீ வெற்றியுள்ளவனாய் இருப்பாய், நீ ஜெயமுள்ளவனாய் இருப்பாய், நீ வெற்றியாளனாய் வாழுவாய். நீ வெற்றியாளனாய் வாழ வேண்டுமானால் இவைகளை விட்டு விலகாத. வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் அன்பை விட்டு விலகி ஓடுகிற எருசலேம். அவர் சொல்றார், எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க, பாப்பா என்கிட்ட வந்துறியா, என்கிட்ட வந்துரு, என்கிட்ட வந்துரு கூப்பிட்டு வர்றாருன்னா அதனுடைய பொருள் என்ன? அன்போடு வருகிறார். இந்த அன்பை விட்டு விலகி விலகி போகிற ஒரு எருசலேம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி விலகி போறான். ஆண்டவருடைய அன்பு வேண்டாமா? மனித அன்பை நம்பி ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போறாங்க. நான் சொல்லட்டுமா, எல்லா அன்பும் மாயம் உள்ளது, எல்லா அன்பும் குறையுள்ளது, எல்லா அன்பும் சொல்லுங்க நிலையற்றது. மனித அன்பு ஒரு நாள் உங்களை விலை பேசும். மனித அன்பு கூலி கேட்கும். ஆனால் இயேசுவின் அன்புதான் உங்களுக்காக தன்னை விலையாக கொடுத்த அன்பு.
எந்த ஈட்டையும் பாராமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக எனக்காக தன் ரத்தத்தையே கொடுத்த அன்புனா அது இயேசுவின் அன்பு மட்டும்தான். கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்களேன். தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்றேன், சபையே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதை ஒரு நாள் நீ மனதில் கூட நினைக்காத. வேதத்தை விட்டு விலகுறத ஒரு நாள் மனதில் கூட நினைக்காதீங்க. கற்பனைகளை கை கொண்டு வாழ பிரயாசப்படுங்க. வார்த்தை சொல்லுகிறபடி நடக்க முயற்சி எடுங்க. இதை விட்டு விலகாதபடி கர்த்தருக்காக நிற்போம் என்று சொல்லுகிற முடிவுல நில்லுங்க. ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிறாதீங்க. மூணாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அவருடைய சிறகுக்குள்ள வர மறுக்காதீங்க. செட்டலில் நிழலுக்குள்ள என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க, வந்துருங்க, மறுக்காதீங்க. ஏன்? பின்னாடியே ஒரு வார்த்தை சொல்றார் 43 வசனத்துல, 19 அதிகாரம் 43 வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். ஐயோ, எருசலேமே, எருசலேமே, நீ என்னை விட்டு விலகி போகாத. விலகி போனா உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் என்ன ஆக்கி விட்டுருவாங்களா? தரையாக்கி. அப்படின்னு என்ன? தரைமட்டமாக்கி இல்லாமல் போக செய்து விடுவார்கள். ஆகவே எருசலேமே, எருசலேமே, இந்த சிறகுகளுக்கு கீழே ஓடி வந்துருன்னு ஆண்டவர் அறைகூவல் விடுக்கிறார். சபையை பார்த்து சொல்றார், யாராவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமா இருந்தா தயவு செய்து ப்ளீஸ், யாராவது வேத வசனப்படி நடக்காம தூரமா இருந்தா தயவு செய்து ப்ளீஸ், யாராவது இந்த சிறகுகளின் நிழலுக்குள்ள வர மறுத்து சிறகுகளின் நிழலுக்கு வெளியிலே நின்னுக்கிட்டு நான் பார்த்துக்கிருவேன், நான் சமாளிப்பேன் வெளியே நின்னா, ஒரு நாள் சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு உன்னை இடித்து தரைமட்டமாக்கி உன் பிள்ளைகள் எல்லாம் இல்லாமல் போக செய்யற காலம் வர்றதுக்கு முன்னாடி ஓ சபையே, எங்க ஓடி வந்துரு, அப்படி சிறகுகளுக்கு கீழே வந்துரு. நீ சிறகுகளுக்கு கீழே வந்துட்டா அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவருடைய நிழலுக்கு கீழே வந்துட்டா பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்குற சங்காரம் எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னை யாரும் இடித்து போட முடியாது, உன் குடும்பத்தை உடைத்து போட முடியாது, உன் பிள்ளைகளை இல்லாமல் போக செய்ய முடியாது, உன் எதிர்காலங்களை தடுக்க முடியாது, உன் வாழ்க்கையை தரைமட்டம் ஆக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய வேதத்துக்குள்ள, அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய கிருபையின் நிழலுக்குள்ள, அவருடைய சட்டைகளின் மறைவுக்குள்ள உன்னை இருக்கிறதுனால ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த விசுவாசம் இருந்த நல்ல கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்க, எது வந்தாலும் நான் அவருடைய சிறகுகளின் நிழலுக்குள்ள ஓ வாழுவே, அவருடைய அன்புக்குள்ள வாழுவே, அதற்குள் இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த சேதமும் இல்லை. ஹல்லேலூயா. விரும்பாத எருசலேம் விலகி நிற்கிற சிலர் விலகியே நிற்பாங்க. எனக்கு ஆண்டவர் போதும், ஆண்டவர் தெரியும், ஆனா நான் அப்படி அன்புக்குள்ள இருக்கட்டும், அப்படி கிருபைக்குள்ள வர மறுத்து விலகியே நிற்கிற கூட்டம். சிலருக்கு புரியாது, என்ன சொன்னாலும் புரியாது. ஆனால் ஆபத்து வரும்போதுதான், அப்பதான் ஐயோ, அந்த சிறகுக்குள்ள வந்திருக்கலாமோ, அந்த நிழலுக்குள்ள வந்திருக்கலாமோ, இந்த வேத வசனத்துக்குள்ள வந்திருக்கலாமோ, அந்த அன்புக்குள்ள வந்திருக்கலாமோ, அந்த கிருபைக்குள்ள வந்திருக்கலாமோ என்று கடைசி நேரம் புலம்புறதை விட இப்ப போய் அழுகையின் சுவர்ல முட்டி முட்டி அழுகிறத விட உனக்காக சிறகு விரித்து காத்திருக்கிற அவருடைய நிழலுக்குள்ள இன்றே வந்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஓடி போகிற இளைய குமாரர்களா இருக்காதீங்க ப்ளீஸ், அப்சலோம்களா இருக்காதீங்க ப்ளீஸ். ஆண்டவரை விட்டு தூரமா போற அனுபவங்கள் வேண்டாம், கர்த்தர் வேண்டாம், நான் அப்புறம் பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம் என்று ஓடாதீங்க. உலகத்துல எதை பார்த்து ஓடாதீங்க, எதை நம்பி ஓடாதீங்க, யாருடைய அரவணைப்பையும் தேடாதீங்க, யாருடைய பாதத்துக்கிலையும் உட்காராதீங்க. ஒரே வார்த்தை சொல்லுவேன், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் சிறகு விரித்தவராய் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணுறங்காமல் காக்கிற அவருடைய பாதங்களுக்கு கீழே வந்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார், என் அன்பை விட்டு நீ ஓடாதே.
பேச்சிலே அன்பு காட்டுகிற மனிதர்களை நம்பி உன் வாழ்க்கையை சிதைத்து போடாதே. சொல்லிலே தவறுகிற மனிதர்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து போடாதே. எதிர்காலங்களை பாழாக்கி விடுவதற்கு துடிக்கிற மனிதரை நம்பி உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. இவற்ற வா, உன்னை அணைத்து உன்னை ஆதரித்து உன்னை காப்பாற்றுவா. அல்லேலூயா. எருசலேமின் நாயகர் யாருன்னு கேட்டா ஆண்டவர் தான். எருசலேமின் நாயகர் யாரு? எருசலேமுக்கு முடிசூடா மன்னனா இருக்கிறவர் யாருன்னு கேட்டா ஆண்டவர் தான். ஆனா இவரை விட்டுட்டு வேற யார்ட்ட போக முடியும்? சபைக்கு வேறொரு அடைக்கலம் ஏது? நமக்கு வேறொரு தஞ்சம் ஏது? வேறொரு நம்பிக்கை ஏது? இதை புரிந்து கண்டீங்கன்னா அவரை விட்டு போகவே மாட்டீங்க, அவரை விட்டு விலகவே மாட்டீங்க. கையை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுவோமா? ஒரே ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை விட்டு நாங்க போக மாட்டோம்ப்பா. அதனால தானே சொல்றாரு, பேதுரு தானே சொல்றாரு, யாரிடத்தில் போவோம்? எங்கப்பா போக சொல்றீங்க? நித்திய வாழ்வு தரும் வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. எங்க எதிர்காலம் உங்க கையில அல்லவா இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை உங்கள்கிட்ட அல்லவா இருக்கிறது. உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். ஒரு தடவை சொல்லுமா? சிறகுகளின் நிழல் தனிலே நான் தங்கி இளைப்பாறுவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. அந்த பாட்டை எடுத்து போட. ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு அந்த பாடலாம் பாடி கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம். ஹல்லேலூயா. அவருடைய நிழல் போல வேறொரு பாதுகாக்கிற நிழல் நமக்கு இல்லவே இல்லை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வெளியில இருக்கிறவங்க சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையாய் இருப்பதினால் நான் நம்பி இளைப்பாறுவே, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே நான் என்றும் இளைப்பாறுவே, மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே. கையை தட்டி வந்தட பாடுங்க. ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.
அல்லேலூயா. அவருடைய சிறகுகளின் நிழல் நமக்கு உறைவிடமாகட்டும். இயேசு ஏன் இந்த எருசலேமை பார்த்து பரிதாபமான நிலையில் கேட்கிறார்? ஒரு பரிதாபமாய், கண்ணீர் விட்டவராய், வேதனையோடு, எருசலேமே எருசலேமே ஏன் என்னை விட்டு போகிறாய்? காரணம், இந்த எருசலேமுக்கு அவருடைய ஆளுகைக்குள் இருக்க விருப்பம் இல்லை. இரண்டாவது, இந்த எருசலேமு அவரை விட்டு விலகி 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 போகிறது. மூன்றாவது எருசலேமை கொஞ்சம் கவனிங்க. அதை 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே வாசிக்கிறோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு எப்படி இருக்கிறதா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். அப்படின்னா எத்தனையோ நாள் அதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அநேக முறை அதை தேடி வந்திருக்கிறார். அநேக முறை அதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வேதத்துல வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பட்டணங்கள் ஏராளம். ஆண்டவர் சொல்றாரு, சில பட்டணங்களை பார்த்து, உன்கிட்ட சொல்ற வார்த்தைகளை இந்த பட்டணங்களை சொல்லி இருந்தா அது நேரம் நெஞ்சிருக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கும். உன்கிட்ட செஞ்ச அற்புதங்களை இங்க செஞ்சிருந்தா, ஓ பெத்தி சாய்தாவே அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருக்காங்க? கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை, கர்த்தர் கொடுக்கிற தருணங்களை, கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை அலட்சியம் பண்ணினவர்கள். எருசலேமும் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை விட்டுட்டு விட்டுட்டு போகும். வாய்ப்பு எல்லா நேரம் வருமா? எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லா நேரம் வாய்ப்பு வருமா? எல்லா நேரம் வாய்ப்பு நம்மளை தேடி வருமானா? வராது. வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும். நல்லா சொல்லுங்க, வாய்ப்பு கிடைச்சா, நம்ம ஊர்ல சொல்லலாம், பிடிச்சாலும் புளியங்கொம்ப பிடிச்சாண்டா. என்ன நல்லதை பிடிச்சுங்க, முருங்கை மரத்துல ஏறி கீழே விழுந்துடாதீங்க. தேவையில்லாததை நம்பி வாழ்க்கையில விழுந்துடாதீங்க. வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிற போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், ஊழியம் நல்லா இருக்கும், எல்லாமே நன்றாய் இருக்கும். அல்லேலூயா. அப்ப வாய்ப்பு கொடுக்கிற ஆண்டவராய் வந்த போதும் வாய்ப்புகளை வீணடிக்கிற எருசலேம். முதல்ல விரும்பாத எருசலேம், ரெண்டு விலகி போகிற எருசலேம், மூன்றாவது எருசலேம் எப்படிப்பட்டதா? வீணடிக்கிற எருசலேம். அடிக்கடி வாய்ப்பு கொடுத்தும் வாய்ப்புகளை வீணடித்துக் கொண்டே இருக்கிறது. அடிக்கடி அதுக்கு சத்தம் கொட்டும் வாய்ப்புகளை வீணடித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் அந்த வார்த்தைகளுக்கு செவி மடுக்கிறது. அதனாலதான் யோவான் வந்த உடனே கேட்டார், விரியன் பாம்பு குட்டிகளே, எத்தனை முறை உங்களுக்கு அனுப்பி ஒருத்தன் கேட்காதவன் இன்னைக்கு என்ன செய்யலையா? வாய்ப்புகள் கொடுத்து 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 அழுத்து போன மனநிலையில் ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, சமயம் கொடுத்தா பயன்படுத்தி வாழுவதற்கு ஏதுவான காரியத்தை கடைபிடிக்க ஆரம்பிங்க. வாய்ப்பு கொடுத்தா கிருபையை பற்றி கொண்டு அந்த கிருபையிலே ஓட பழகுங்க. வாய்ப்பு கொடுக்கிற போது அந்த அன்பை பிடித்து கொண்டு அந்த அன்பிலே வாழ பழகுங்க. வாய்ப்புகளை வீணடித்திடாதீங்க மக்களே. ஒரே ஒரு தடவை சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை வீணடித்து விடாதீர்கள். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் போய் விடாதீங்கள். ஓ ஏசாவே, கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உள்ளே போராடி கொண்டு, இரண்டு பேரும் போராடி கொண்டு, நீ முந்தியா நான் முந்தியா, நீ முந்தியா நான் முந்தியா என்று முந்துவதற்கு போராடுகிற நேரம் கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ முந்தி வர உதவி செய்து உனக்கு ஒரு சிரேஷ்ட புத்திரவாகத்தை கொடுத்து உன்னை இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் வைக்க நினைக்கிற போது அற்பம் கூலி மேல் ஆசைப்பட்டு இந்த சிரேஷ்ட புத்திரவாகத்தை விட்டு போட்டு விட்டு பிற்பாடு அதை தேடினானாம். அதை எபிரேயன் ஆக்கியன் அழகாய் சொல்லுகிறார். அவன் விற்று போட்ட பிற்பாடு பின்னாளில் இந்த சிரேஷ்ட புத்திரவாகம் எனக்கு கிடைக்காதா 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 என்று அவன் தேடியும், கண்ணீர் விட்டு தேடியும் அதை காணாமல் போனார், அதை அடையாமல் போனார், அது இல்லாமல் போய்விட்டது. சுலமத்தியால் மணவாளனை தேடுகிறாள், தேடி தேடி அலைகிறாள். அழுத்து போனவளாய் தன் வீட்டின் கதவை அடைத்துக் கொண்டு வஸ்திரத்தை கழட்டி போட்டுவிட்டு அவள் படுத்து விட்டாள். திடீரென்று மணவாளன் வந்து கதவை தட்டுகிறான். ஜன்னல் வழியாக அவருடைய கைகளை நீட்டி மணவாட்டியை கூப்பிடுகிறான்.
மணவாட்டி ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், ஐயோ என் வஸ்திரங்களை நான் கலட்டி விட்டேன், நான் எப்படி வருவேன் என்று சொல்லிவிட்ட போது மணவாளன் திரும்பி போய்விட்டாள். பிற்பாடு இந்த மணவாட்டி வந்து தேடுகிறாள், திராட்சை தோட்டங்களுக்குள் தேடுகிறாள், லீலி புஷ்பங்களுக்குள் தேடுகிறாள், கிச்சிலி மரங்களுக்குள் தேடுகிறாள். ஆனால் அவரை காணவில்லை. அவள் கேட்கிறாள், என் மணவாளனை பார்த்தீர்களா, என் மணவாளனை பார்த்தீர்களா? தேடுகிறாள் தேடுகிறாள், அவளை பார்க்க முடியவில்லை. வாய்ப்பு ஒரு நேரம்தான். ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாய்ப்பு ஒரு நேரம்தான். வாய்ப்பை பயன்படுத்தி தப்பித்துக்கொள், வாய்ப்பை பயன்படுத்தி தப்பித்துக்கொள், வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற கற்றுக்கொள், வாய்ப்பை பயன்படுத்தி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை கடைப்பிடி, வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்துவுக்குள் நிலைநிற்க கற்றுக்கொள், வாய்ப்பை பயன்படுத்தி உன் எதிர்காலங்களை கர்த்தருக்குள் கட்டி அமைக்க பயன்படுத்திக்கொள். இனி ஒரு நாள் பார்ப்போம் என்று சொல்லாதே, இனி ஒரு நாள் காண்போம் என்று சொல்லாதே. பிற்பாடு மனதிரும்புதலை தேடினாலும் அதை அடைய முடியாதபடி வாழ்க்கை மிகுந்த பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடும். வாய்ப்பு ஒரு முறைதான் சொல்றாரு. உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ என்ன செஞ்சிட்ட? வீணடிச்சிட்ட. ஒரு மரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, இடம் கொடுக்கப்படுகிறது, உரம் கொடுக்கப்படுகிறது, எப்படியாயில் அது கனி கொடுக்கும் என்று அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. 1 வருஷம் பார்க்கிறார், 2 வருஷம் பார்க்கிறார், 3 வருஷம் பார்க்கிறார். வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு, என்னாச்சுப்பா, நான் போன வருஷமே மண்ணோட மண்ணா போயிருக்க வேண்டிய ஆளை காப்பாத்தி சொல்லுங்க உட்கார வச்சிருக்கேன். வியாதியில போயிருக்க வேண்டிய உங்களை, ஹார்ட் அட்டாக்ல போயிருக்க வேண்டிய நம்மளை காப்பாத்தி வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், கொடுத்த வாய்ப்பை வீணாக்கிறாதீங்க. கையவியத்தை ஆமென்னு சொல்லுங்க. கொடுத்த வாய்ப்புகளை வீணாக்கிறாதீங்க. கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தருக்காக வாழுவோம் என்று தீர்மானம் எடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்காக வாழுவோம் என்று தீர்மானம் எடுங்கள். ஓ எருசலேமே, வாய்ப்பை பயன்படுத்து. ஓ இளைய குமாரனே, வாய்ப்பை பயன்படுத்து. பன்றி தவிட்டை தின்னுவதற்கு ஆசையாயிருந்தும் அது கூட கிடைக்காத ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிற போது ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான். வாய்ப்புகளோடு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஏசா போல, சிம்சோன் போல, இளையகுமாரனை போல உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் வீணடிக்காதீங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க, எதிர்காலங்களுக்காக பயன்படுத்துங்க. வாய்ப்புகள் என்றும் வருவதே இல்லை. சொல்லலாமா? வாய்ப்புகளை என்றும் மிஸ் பண்ணிடவே கூடாது. நம்ம ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டா, பரீட்சை எழுதும் போது கூட நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி பாஸ் பண்ணிட்டா சந்தோஷம், விட்டுட்டா அது பேர் என்னதான்? அரியர். அரியர் அரியர் தானே. மறுபடியும் பாஸ் பண்ணி வந்தாலும் 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் வந்தாலும் அது கஷ்டம் தானே. ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிற போதே அதை கர்த்தருக்காக பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். கையவேத்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஜீவனை உமக்காக பயன்படுத்துவோம். கையவேத்தி எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, எங்களை இந்த பூமியில வாழ வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஜீவனை கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க, எனக்கு கிருபை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறீங்க, உங்க அன்பை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறீங்க, உங்க ரத்தத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறீங்க. எனக்கு வாய்ப்பை நான் ஒரு நாள் வீணாக்கிட கூடாது. எனக்கு கொடுத்த ஊழிய ஒரு நாள் வீணாக்கிடக்கூடாது. எனக்கு கொடுத்த மேன்மைகளை ஒரு நாள் வீணாக்கிடக்கூடாது. எனக்கு கொடுத்த வாய்ப்பை கர்த்தருக்காய் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அதை வீணாக்கி விட்டு இஷ்டம் போல வாழுவேன், மனம் போல வாழ்வேன், சித்தம் போல வாழ்வேன், நான், என் ஜீவன், என் வாழ்க்கை என்னுடையது, எனக்கு என் காரியம் என்னுடையது அப்படின்னு மட்டும் ஓடுனீங்கன்னா, ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டீங்கன்னா, பிறகு சத்தமும் கேட்காது, ஒன்றும் கேட்காது. கைவிடப்பட்டால் கைவிடப்பட்டவர்களாகவே மாறிவிடுவோம். எப்ராயிம் கூட ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற போது சொல்றாரு, எப்ராயிமே உன்னை எப்படி நான் மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன், என் அன்பு உனக்காக பொங்குதுப்பா.
திரும்ப என்கிட்ட வா, திரும்ப என்கிட்ட வா, உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு வா. இன்னைக்கு ஒரு அறைகூவலோட ஆண்டவர் வந்திருக்கிறார். திரும்ப என்னிடத்தில் வருவாயா? பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு இடத்தில் வா, செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு இடத்தில் வா, உலகத்தின் பாசங்களை விட்டு என்னிடத்தில் வா. ஓ எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடுகிற வண்ணமா உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். வருவீங்களா? வருவீங்களா? ஒருவேளை தூரமா நிக்கிறீங்கன்னா ஆண்டவர்ட்ட ஓடியாந்துருங்க. தயவு செய்து உங்களுடைய நேரங்களை வீணடிக்காதீங்க, சமயங்களை வீணடிக்காதீங்க. நாளைக்கு நாளை என்று சொல்லாதீங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எதை விடணுமோ, எதை தூக்கி எறியணுமோ, எதை மறக்கணுமோ, எதை விட்டு விடணுமோ எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு சொல்லுங்க, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக நிற்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்றவங்க இருந்தா அப்படியே எழுமி நிக்கலாமா? எழுமி நின்று ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து, நான் வீணடிக்கிற மனிதனாய் இருக்க மாட்டேன், நான் ஆண்டவரை விலகி போகிற மனிதனாய் இருக்க மாட்டேன், ஆமே உன்னுடைய ஆளுகையை விரும்பாத மனிதனாய் இருக்க மாட்டேன், உன்னுடைய சட்டைகளின் நிழலுக்குள்ள நான் வாழ விரும்புகிறேன், நான் உமக்குள்ள தங்கி தாபரிக்க விரும்புகிறேன். தூரமாய் போனாலும் என்னை விட்டு விலகாமல் என்னை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள. எண்ணங்களில் தூரமாயிட்டீங்களோ, உடைய பாவ செய்கையால் ஆண்டவர் விட்டு தூரமாயிட்டீங்களோ? சிம்சோனே, சிம்சோனே, தூரமாய் நின்றால் இன்றைக்கு ஓடிவா. ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? உமக்காக வாழ நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். என் சமாதானம், என் பிள்ளைகளுடைய சமாதானம், என் குடும்ப சமாதானம் எனக்கு வேணும். கேட்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கையை உயர்த்தி ஒரு தடவை என் கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? நாங்க இழந்ததெல்லாம் எங்களுக்கு திரும்ப வேணும், பறிகொடுத்ததெல்லாம் திரும்ப வேணும், வாழ்க்கையில் எங்களை விட்டு போனதெல்லாம் எங்களுக்கு திரும்ப வேணும். இடிக்கப்பட்ட அலங்கங்களாய் கிடக்கிறோமே, கிறிஸ்துவுடைய ஆளுகை இல்லாதவர்களாய் இருக்கிறோமே, நம்பிக்கை தகர்க்கப்பட்டவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறோமே. மறுபடியும் எங்களை நீ சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. எத்தனை பேர் நாங்க உம்மிடத்துல திரும்ப விரும்புகிறோம் சொல்றீங்க? உம்முடைய ஆளுகைக்குள்ள இருக்க விரும்புறோம், உம்மை விட்டு விலகாமல் இருக்க விரும்புறோம். உம்முடைய நேரத்தை நாங்க வீணடிக்க மாட்டோம், கொடுத்த சமயத்தை வீணடிக்க மாட்டோம், கர்த்தருக்காக வாழுவோம்.